இது ஒட்டுமொத்த இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பாக்யராஜ், the great screenplay writer of the world, உலகத்தின் தலை சிறந்த திரைக்கதை மன்னன், இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள் உட்பட 75 படங்களை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களின் பொன் வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர், அவரால் பாராட்டு பெற்றவர், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இந்திய திரைவானில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் திரைக்கதை இவர் அளவுக்கு எழுத முடியாது. நாங்கள் தயாரித்த சரக்கு திரைப்படத்திலும் ஒரு வழக்குரைஞராக அன்னாரை நடிக்க வைத்திருந்தேன். 16 ஷாட்டு டைரக்டர் வச்சுருந்தார். அதை பார்த்தாரு, கேமராவை அங்கே வைங்கன்னாரு, ஒரே ஷாட்டில் அந்த டேக்கை எடுத்தார். அப்படி ஒரு வல்லமை படைத்தவர், பாராட்டிக்கிட்டே போகலாம். உலக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார் என்று தெரியாது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடையட்டும்.